வரே வரே வா என்ன மக்களே தாறுமாறான ஓட்டுகளா இருக்கு. அப்போ முடிவு பண்ணிடலாமா யாரு வின்னரு யார் ரன்னர்னு? ஏன்னா ஓட்டுகளை குமிச்சிட்டு இருக்கீங்களா. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னல, இந்த வாரம் நாமினேஷன்ல ஒரு 11 பேர் இருக்காங்கல்ல, இந்த 11 பேருமே மெயின் பிளேயர்ஸ் தான். இந்த 11 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 1-2 பேர் மட்டும் தான் டம்மி பிளேயர்ஸ், மத்த எல்லாமே மெயின் பிளேயர்ஸ் தான். ஓகேவா, டாப் 10ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ இந்த டாப் 10 பிளேயர்ஸ்குள்ள இருக்க அந்த ஓட்டின் அடிப்படையை வச்சு யார் வின்னர் ஆக போறா யாரு ரன்னர் ஆக போறா அப்படிங்கறத நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வாரம் கண்டிப்பா அது தீர்மானம் பண்ணுன்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கான ஓட்டுகள் தாறுமாறா வழங்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல எனக்கு ஆக்சுவலா 2 விஷயம் சொல்லி ஆகணும். ஒரு விஷயம் என்னன்னா, முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் எப்படி எகிரி வரும்னு எனக்கு தெரியும். ஓகேவா, நான் ஷூரா சொல்லுவேன் அது கண்டிப்பா எகிரி வரும். பட் எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். முத்துக்குமரன் சௌந்தர்யா உங்க 2 பேரையும் வச்சு நான் கேள்வி கேட்கிறேன். முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேருக்கும் டாப் ஓட்டுகள் வரும்போது இந்த 2 பேருக்கும் எவ்வளவு ஓட்டுகளை இந்த வாட்டி அன்அஃபிஷியல் உங்களால ரீச் பண்ண முடியும்? அதாவது மக்களாகிய நீங்க எவ்வளவு ஓட்டுகளை ரீச் பண்ணுவீங்க? என்ன கேட்டா இந்த வீக் ஒரு 3 lakhs ஓட்டுகளை ரீச் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். முத்துக்குமரனுக்கு ஒரு 3 lakhs ஓட்டுக்கு வந்துரும், சௌந்தர்யாக்கு ஒரு 2.5 lakhs ஓட்டுகள் வந்துரும் எனக்கு தோணுது. உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டு, இவ்வளவு ஓட்டுகள் கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் வரக்கு முன்னாடி இருக்கும் ப்ரோனா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க. சோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி முத்துக்குமரன் தான் டாப்ல இருக்காப்ல, ஒரு 13,000 ஓட்டுகள் எடுத்து அன்அஃபிஷியல் டாப் பிடிச்சிருக்காப்ல. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு நாமினேஷன், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இது அன்அஃபிஷியல் மட்டும் தான். அஃபிஷியல் வந்து நைட் தான் ஓபன் ஆகும். இப்போ சொல்லிட்டேன் அன்அஃபிஷியல் தான் வச்சு சொல்றேன். ஏன்னா அன்அஃபிஷியல் வச்சு நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே உங்களுக்கு தான் ஓட்டுகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுல ரெண்டாவது விஷயத்தை நான் ஃப்ளோல சொல்றேன், அப்பதான் சிரிப்பா இருக்கும். சோ முத்துக்குமரன் வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல 13,000 ஓட்டுகள். ஓகேவா, சோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்குள்ள 50,000 60,000 ஓட்டுகளை தொட்டுறோம்னு சொல்லி என்னால ஷூரா சொல்ல முடியும். சோ முத்துக்குமரனுக்கான கேம் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டார்டிங் சூப்பரா தான் இருக்கு. ஸ்டார்டிங் வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காப்ல. அவருக்கான கேப்டன்சி டாஸ்க்ல அவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல முடியாது. சும்மா சண்டை போடுற டாஸ்க் மாதிரி இருந்தா கூட சண்டை போடலாம், அங்க எதுவுமே சண்டை போட முடியாது. வீட்டுக்குள்ள உள்ளவங்க தான் தேர்ந்தெடுத்தாகணும்னு சொல்லி வந்ததுனால அவ்வளவுதான் முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கிராசரி டாஸ்க்லயுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு சொல்லி ஆகணும். அது என்னப்பா பிஸ்கெட்டா, என்னப்பா இப்பெல்லாம் டாஸ்க் வைக்கிறீங்க, பிஸ்கெட் வலிக்கு வலிக்க என்னடா டாஸ்க் இதெல்லாம்? நாளைக்கு இந்த கன்வேர் பெல்ட்டாச்சும் நல்லா இருக்குமா இல்ல அதை சொதப்பிடுவீங்களா? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லடா, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. பட் பார்க்கலாம் ஏதாவது பண்ணுவீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ முத்துக்குமரன் முதல் இடத்த பிடிச்சிருக்காப்ல. ஸோ இங்கே என்னால ஒரு விஷயத்தை முடிவு பண்ண முடியுது, முத்துக்குமரன் தான் டைட்டில வந்து கையில வாங்குவாரோன்னு தோணுது. அதாவது சேதனை நேற்று ஒரு கோட் சொன்னாரு, நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்க கை வந்து சேரும்னு சொல்லிட்டு. அதுல பார்க்கும்போது மேபி முத்துக்குமரன் கைக்கு வந்து சேரலாம் நண்பர்களே. இரண்டாவது இடத்த சௌந்தர்யா பிடிச்சிருக்காங்க, 7,000 ஓட்டுகள், 7,700 ஓட்டுகள். இங்கதான் ஒரு கொஸ்டின் கேட்கணும், பவித்ரா எங்க நண்பர்களே? எங்க பவித்ராவ? எத்தனாவது இடத்துல இருக்கீங்க? 5வது இடமா? ஐயோ, போன வாரம் இதே பவித்ரா ஓட்டுகள் தான் முதல் இடத்துல இருந்துச்சு. போட்டி போட்டு வந்தீங்களப்பா, எப்பா போட்டி போட்டு வந்தீங்களப்பா, 1000 ஓட்டு 100 ஓட்டு 300 ஓட்டுன்னு லீடு வச்சுக்கிட்டே இருந்தீங்களப்பா. என்னப்பா 5வது இடத்த பிடிச்சிருக்கீங்க? 5வது இடத்த பிடிச்சிருக்கீங்க, ஓட்டுகள் இல்லையா? அதான் சொல்றது, சொந்த ஓட்டிலே எப்பவுமே மேல நிக்கணும், இல்ல அடுத்த ஓட்டெல்லாம் பிடிச்சு நின்னா வாய்ப்புகளே கிடையாதுன்னு சொன்னல. அதே மாதிரிதான் சொந்த ஓட்டுகள் இல்லாம போன வாரம் ஒரு இதை பண்ணாங்க, பவித்ரா தான் டாப்டா அப்படின்னு. இந்த வாரம் பாட்டம்ல தூக்கி போட்டாங்களா. சோ 2வது இடத்துல சௌந்தர்யா பிடிச்சிருக்காங்க. சௌந்தர்யாக்கு தான் அந்த பிளேஸ் எழுதி கொடுத்தாச்சு, வாய்ப்புகளே கிடையாது. ரன்னருக்கு போட்டி போடுற 2 நபர்கள் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா முத்துக்குமரன் மட்டும் தான் எனக்கு தோணுது. சோ அடுத்தது 3வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க, ஒரு 4,600 ஓட்டுகள். எனக்கு தெரிஞ்சு போன வாரம் நல்லா தான் பண்ணாங்க, இந்த வாரம் ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஈவினிங் அப்புறம் இந்த நாமினேஷன் முடிஞ்ச அப்புறம் அது ஒரு இதை பண்ணாங்க பாருங்க, எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த லெட்டர் எல்லாம் தேடி எடுத்து கையில வச்சு படிச்சு உட்கார்ந்து அழுது அதுக்கு ஒரு இது பண்ணி, அது ஆக்சுவலா எனக்கு என்னமோ உங்களுக்கு மைனஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படின்னு உங்களுக்கு தெரியல, ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இப்படிதான் உங்களுக்கு மைனஸ் ஆயிருக்கு. சும்மா எல்லாத்துக்கும் அல்றாங்க, டிராமான்னு சொல்லிட்டு பயங்கரமா மைனஸ் ஆயிருக்கு. சேம் அதே மிஸ்டேக்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் பரவாயில்ல, சௌந்தர்யா வந்து இண்டிவிஜுவலா ப்ளே பண்றாங்க, பரல யார் எவருன்னு பார்க்காம ஒரு சண்டே போடுறாங்களா, அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் தான். சோ 3வது இடத்துல ஜாக்லின் பிடிச்சிருக்காங்க. 4வது இடத்துல அருண் பிரசாத். வாங்க, அருண் பிரசாத் ஒரு 3000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அருண் பிரசாத் வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஓட்டுகள் வாங்குறாரு, என்னத்தையோ பண்றாரு. அவர் இந்த வீட்டுக்குள்ள வந்து என்னத்தையோ பண்ணிட்டு யோசிச்சாலுமே வெளியே அது வந்து ஓட்டுகளை மாறிக்கிட்டு தான் இருக்கு. அவர் நிறைய ப்ரோவோக் பண்ணி தான் கேம் ஆடுறாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வீட்டுக்குள்ள இருக்க பூரா பையன் ப்ரோவோக் பண்ணி சண்டையை போட வச்சு அவரை அட்டாக் பண்ண வச்சு அப்புறம் இவர் ஒரு கார்னர்ல போய் உட்காந்து இவங்க எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்றாரு சொல்லி ஒரு கார்னர் கேம் ஆடிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு ஒரு நாமினேஷன் பண்ண ஒரு காமெடி பண்ண கவனிச்சிங்களா? முத்துக்குமரனை நாமினேட் பண்ணிட்டு முத்துக்குமரன் இந்த வீட்டில் அன்வான்டா நிறைய சண்டை போடுறாரு, அன்வான்டா நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி ப்ரோவோக் பண்ணி சண்டைகளை உண்டு பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னாரு. எனக்கு சிரிப்பே வந்துட்டாங்க. முத்துக்குமரனை சிரிக்க ஆரம்பிச்சான். முத்துக்குமரனே குனிஞ்சு கிடந்து சிரிச்சிட்டு இருக்கான். இல்ல அது வா இதுல இல்ல என்ன செல்ஃப் டாமினேஷனுக்கு சொல்ல வேண்டியது ஏன் மேல சொல்றேன்னு சொல்லிட்டு அவனே உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருந்தான். ஆமா, அந்த மாதிரி காமெடி பண்றாங்க. சோ அருண் அவர்கள் 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 5வது இடத்துல பவித்ரா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? அவரை பவித்ரா நெருப்பு மோட ஆனா நெருப்பு மோடுறா தொட முடியாது. இந்த வாரம் நெருப்பு மோட ஆன்ல இருக்குது நண்பர்களே. நெருப்பு மோடக்கா ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர் வச்சிடறாங்க. அந்த அக்காவுக்கு பேர் இன்னைக்கு நெருப்பு மோடக்கா. நெருப்பு மோடக்கா 5வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. சேம் 3000 ஓட்டுகள் தான். என்ன அக்கா
சந்திர 7700 ஓட்டுகள் வச்சிருக்காங்க, நீங்க வெறும் 3300 ஓட்டுகள் தான் வச்சிருக்கீங்க. நெருப்பு மோடாக்காக்கு வந்த சோதனை நண்பர்களே, நெருப்பு மோடாக்காக வந்த சோதனையா இருக்கு நண்பர்களே. ஸோ 5வது இடத்த பிடிச்சிருக்காப்ல. வேற என்ன பண்ண, ராணவும் நாமினேஷன்ல இருக்காப்ல, முத்துக்குமரன் நாமினேஷன்ல இருக்காப்ல. 2 பேர் ஓட்டு தான் நம்மளை காப்பாத்திச்சு. இப்போ 2 பேரும் நாமினேஷன்ல இருக்கவே நமக்கு ஓட்டுகள் வரல. ஸோ 5வது இடத்துல பவித்ரா இருக்காங்க, 6வது இடத்துல ராணுவ இருக்காங்க. அப்படியே 6வது இடத்துல ராணுவ அதே சேம் 3000 ஓட்டுகள் தான், 3100 ஓட்டுகள் எல்லாம் அந்த சேம், அந்த கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். நாளைக்கு தான் ப்ரோ, இந்த நாளைக்கு அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகி அந்த 1 டே ரன் ஆகி முடிச்சோடனே வீட்டுக்குள்ள எவன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அவனுக்குலாம் நல்ல ஓட்டுகள் வரும். எவெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாம கொஞ்சம் சேஃப் கேம் மிச்சர் சாப்பிடணும் அவன் எல்லாருக்கும் அடிவணும். ஓகேவா? அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ராணுவம் நாளைக்கு ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் ஒன்று பண்றான் ப்ரோ. அவன் சேதனட்ட சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒரு பாதைக்கு போனா ஒரு பாதைக்கு வரான். இப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், இப்போ ஹைவே இங்கே தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹைவேக்கு இப்படி போவோம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? ஹைவே இங்கே இருக்கா, இருங்க காட்டு பாதையில் வரேன்னு சொல்லி இப்படியே சுற்றி வரான். இப்படியே சுற்றி வந்து பார்த்தியா எப்படி மெயின் ரோட்டுக்கு வந்து அப்படின்னு மாதிரி அவன் நம்மளாம் ஒரு கண்டென்ட் பண்ணி போனால் அவன் ஒரு கண்டென்ட் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே கவுத்தி இது ஒரு கண்டென்ட் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறான். அப்படி தான் சொல்கிறான், லிட்டரலி அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ராணுவர்கள் 6வது இடத்த பிடிச்சிருக்காப்ல, 7வது இடத்த தீபக் பிடிச்சிருக்காப்ல. சேம் அதே 3000 ஓட்டுகள் சம்திங் தான். நாளைக்கு தான் நமக்கு என்னன்னு தெரியும். 7வது இடத்த வந்து தீபக் பிடிச்சிருக்காப்ல, 8வது இடத்த அன்சிதா பிடிச்சிருக்காப்ல. அன்சிதா சேம் அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு அன்சிதா மேலே ஒரு டவுட் இருக்கு. அன்சிதா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது நம்ம மிட் வீக்ல இருக்காது, மிட் வீக்ல அவங்க போக மாட்டாங்க. மிட் வீக் ஆல்ரெடி ஆள் செலக்ட் பண்ணி வச்சாருன்னு சொல்லிட்டு அது நாளைக்கு நான் இப்போ கன்ஃபார்ம் ரிவீல் பண்றேன். இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு, பட் இன்னைக்கு தானே ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஓட்டிங் ப்ராசஸே இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால ஓட்டிங் எப்படி வேணா சேஞ்ச் ஆகும்லாம் சொல்ல முடியாது. வரப்போற அந்த 3 நாட்கள்ல உங்களுக்கு ஓட்டுகள் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா இப்போ வெளியே ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது, இவங்க தான் கண்டிப்பா எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. எதையுமே இப்போதைக்கு நம்பாதீங்க. அஃபிஷியல் ஓட்டே ஆரம்பிக்கல, 10:30க்கு அப்புறம் தான் அஃபிஷியல் ஓட்டே ஸ்டார்ட் பண்ணும். இது ஒரு ஆர்டர், இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டர் மாதிரி நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆர்டர் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபினாலே வீக்குக்கு வரும்னு சொல்லி எனக்கு தோணுது, அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் அன்சிதா அவர்கள் இருக்காங்க. அடுத்ததா கீழே ரயான் இருக்காப்ல. ரயானே, நீ ராணவெல்லாம் குறை சொல்றதை விட்டுட்டு உனக்கான கேம் ஆடலாம். நீ 20 நம்ம இந்த ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் கேம் கிடையாது. ஜாக்லின் சப்போர்ட் பண்றது என்னமோ நல்லது, நான் தப்பே சொல்ல மாட்டேன். சப்போர்ட் பண்றான், கருத்து சூப்பரா பேசுறான், அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த கருத்து ஜாக்லின் காண்டி பேசுறான். சோ அந்த கருத்து ஜாக்லின் காண்டி பேசும்போது அவனுக்கு அது ஓட்டுகளா மாறாது. ஜாக்லின் அந்த இடத்துல தப்பு பண்ணலன்னு சொல்லி ஜாக்லினுக்கு தான் ஓட்டுகளா மாறும். ஓகேவா? இப்போ ஜாக்லின் ஒரு இடத்துல தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லினை வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்துல ஜாக்லின் லோ ஆகும்போது அட்டாக் பண்றவங்களுக்கு ஓட்டுகள் வரும். ஆனா இவன் என்ன பண்றானா, ரயான் குறுக்க போயிட்டு இல்ல ஜாக்லின் அப்படி கிடையாது, நீங்க தான் தப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணும்போது அது ரயானுக்கு ஓட்டுகளா வராது. ஓகே, ஜாக்லின் அப்ப தப்பு பண்ணல ப்ரோ, பாவம் ப்ரோன்னு சொல்லிட்டு ஜாக்லின் தான் பாவம் ஓட்டுகளா மாறும். அங்க போய் அந்த சண்டை பிரிச்சு விடுற ரயானுக்கு அது ஓட்டுகளா மாறாது. சோ தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், ரயான் அவன் ஆடுறது ஒரு நல்ல கேம் நினைச்சிட்டு இருக்கேன். அது ஒரு நல்ல கேமா இருந்தாலும் அது ஓட்டுகளுக்கான கேமே கிடையாது. பிக் பாஸ் அது செல்லுபடியே ஆகாது, நான் ஷோரா சொல்வேன். ஸோ ரயான் சௌந்தர்யா மாதிரி எல்லாரும் எதிர்த்து ஒரு மாதிரி தனியாக ஒரு மாதிரி ஏதோ ஒரு கேமை போட்டால் மட்டும்தான் ஓட்டுகள் வரும், இல்லாட்டினா ஓட்டுகள் வராது. நீ என்ன நினைச்சாலும் சரி, அவன் ஜென்யூனா பேசுறான், சூப்பரா பேசுறான், ஓட்டுகள் வராது. நான் சிம்பிளா சொல்வேன். ஸோ அடுத்தது மஞ்சரி இருக்காப்ல. என்ன ப்ரோ மஞ்சரி கீழே தள்ளிட்டானுவன்? மஞ்சரிக்குலாம் 1800 ஓட்டுகள் தான் இருக்குது. நோ, டாப் 5 பிளேயர்னு வச்சுட்டு இருக்கேன். என்னடா நீ 10வது இடத்துல வச்சிருக்கிற? மக்களே என்ன கதை இது? மக்களை இது சரிபட்டு வராது போல. அப்ப மஞ்சரி முடிச்சு விட்டுருவீங்களா? ரைட் நண்பர்களே, அடுத்தது கடைசியா இருக்குது. சாமே வாடா சாமே, வாயா சாமே அப்படின்ற மாதிரி எங்க அண்ணன் ரஞ்சித் அண்ணன் தான் கடைசி இடத்த பிடிச்சிருக்காப்புல. வாங்க சாமி, வெறும் 1000 ஓட்டுகள் தானா? இல்லை, பாவம் புண்ணியம் பார்த்து ஏதாவது போட்டு விடுங்களே. மேலே முத்துக்குமாரன் 13,000 ஓட்டுகள் வச்சிருக்கான், கீழே 1000 ஓட்டுகள் தான் வச்சிருக்காரு. இவர் முத்துக்குமாரன் குறை பேசிட்டு சுத்துறாரு, ஒன்றும் சொல்றதுக்குல. எனக்கு என்னமோ இவர் வந்து ஃபேமிலி ரவுண்டில் உள்ளே இருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஏதோ சம்திங் தோணுது நண்பர்களே. இப்போவுமே நான் தான் ஏதாவது உருட்டுவேன், அந்த மாதிரி தான் இது ஒரு உருட்டு. சொல்லிட்டு இருந்தேன் ரஞ்சித் அவர்களுக்கான ஃபேமிலி உள்ள வரும், ஒரு ஃபேமிலி ரவுண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு. பட் இப்போ போகிற போக்க பார்த்து அது யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. பார்க்கலாம் யார் போவாங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், அதான் நீங்கள் சொல்லுங்கள். சௌந்தர்யாவுக்கு அதிக ஓட்டுகள் வருமா, முத்துக்குமரனுக்கு அதிக ஓட்டுகள் வருமா சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு யாருக்கு எவ்வளோ லட்சம் ஓட்டுகளை இந்த வாட்டி எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. அண்ட் யார் மிட் வீக்கில் வெளியே போனால் நல்லா இருக்கணும் அதுக்கான கருத்தை கமெண்ட்டில் போட்டுவாங்க. அடுத்த பார்க்கலாம்.